Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர் மட்டுமே கையிருப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர் மட்டுமே கையில் இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தடையின்றி கேஸ் சிலிண்டர்களை வழங்குவதற்காக தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. வணிக சிலிண்டருக்கான தேவை அதிகரிக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருவதாக தகவல்களும் வெளியாக இருக்கிறது. இந்த செய்தியானது அன்றாட வாழ்வில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் மக்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை அளிக்கலாம். இருந்தாலும் தொடர்ந்து இந்த தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக தொடர்ந்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், இப்ப 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது இந்த விவகாரத்துல? இந்த பற்றாக்குறை குறைமா? நிலவரம் என்ன? மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் எதிரொலியின் காரணமாக எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதால நுகர்வோர்கள் மற்றும் வணிக பயன்பாடு சிலிண்டர்களை பயன்படுத்துவர்கள் தொடர்ச்சியா புக்கிங்கை மேற்கொண்டு வராங்க. இதன் காரணமாக ஆங்காங்கே வணிக பயன்பாட்டு சிலிண்டர்ல தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக கடந்த 2 நாட்களாக செய்திகளை நாம பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தான் தமிழக அரசின் தரப்புல சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களுக்கு கைவசம் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பது தொடர்பான கேள்வி என்பது கேட்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அடுத்த 20 நாட்களுக்கு மட்டுமே தற்போது சிலிண்டர் கையிருப்பு இருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல தமிழக அரசுக்கு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர் கையிருப்பு இருப்பதாகவும் தங்கு தடையின்றி கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வதற்கு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதிய நிலையில் அதன் வாயிலாக தங்கு தடையின்றி சிலிண்டர் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழகத்துல வணிக சிலிண்டருக்கான தேவைகள் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மத்திய அரசை பொறுத்தமட்டில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய போர் பதற்றம் எதிரொலியின் காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுடைய உற்பத்தியை குறைத்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியை பெருக்கிட வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்தியன் ஆயில், HPCL மற்றும் IOCL உள்ளிட்ட நிறுவனங்கள் தற்போது அதற்கான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 2 நாட்களாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அடுத்த 20 நாட்களுக்கு மட்டுமே கையிருப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.